ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையிலேயே கொள்ளு, அவரை, பச்சைப்பயிறு இதெல்லாம் காய வச்சுருந்தோம். இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுக்கிறதுக்காக வந்திருக்குறோம். இது வந்து வறுக்காத கொள்ளு. பச்சைப்பயிறு வந்து வறுத்ததே தான் வச்சுருக்குறோம். நம்ம அதை காய வச்சுருந்தோம். அவரையும் பச்சை அவரை தான் வறுக்கலன்னோம். தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து வறுத்து உடச்சிக்குவோம். இப்போ வந்து இந்த கொள்ளு பாருங்கள், பச்சை கொள்ளு நம்ம இந்த மாதிரி வச்சு அழுத்தணும்னா, இந்த மாதிரி தேய்ச்சோம்னா உடையாது, ஓரளவுக்கு தான் உடையும். இதே வந்து வறுத்ததாக இருந்துச்சுன்னா நல்லா உடஞ்சிரும். இதையவே புடைச்சி மிக்சியில் போடாமையே நம்ம குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி வறுத்த பருப்பாக இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி கட்டையிலையோ இல்லை மிக்சியிலையோ, இல்லைன்னா ராகி மாவு அரைக்கிற சக்கி இருக்குல்ல, அரிக்கல், அதில் உடச்சிக்கலாம். வறுத்துடணும். ஆனால் நம்ம பருப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி வறுத்துடணும். வறுத்திங்கன்னா நல்லா உடையாது. வறுத்துட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும். ஆரிக்கல் எங்கள் வீட்லேயும் இருக்குது. ஃபோட்டோ வேணால் போடுறேன் பாருங்கள். அது கழுவுறதுக்கு லேட்டாகும். ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்குறோம். அதனால் நான் இப்படி இது வந்து டைல்ஸில் இந்த மாதிரி பண்ண முடியாது. காரம் இருக்கணும். சிமெண்ட்டு தரையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிடலாம். மாடியிலெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். சிமெண்ட்டு தரை, அதில் போட்டு தேய்ச்சோம்னா வந்துடும். கல்லில்லாட இடமா இருக்கணும். கல் மண்ணோட வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா நம்ம அரிக்கிறது ரொம்ப வேலை எடுக்கும். அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ பேருக்கு வேணால் பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த கட்டையிலேயே வச்சு தேய்க்காட்டி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம புடைச்சி சுத்தம் பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இதே மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம். புடைச்சோம்னா இந்த அளவுக்கு இந்த மாதிரி சுத்தமாக பருப்பு கிடைக்கும். இதுதான் கடையில் இந்த மிஷினில் உடைக்கிறது பாசி பருப்புன்னு கிடைக்கும். நம்ம இங்கே பச்சை பயிறு உடைக்கிறோன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். அரைக்கிற மிஷினில் கொடுத்து உடைக்கிறீங்கன்னா வறுக்க தேவையில்லை. பச்சையாகவே கொடுத்தாங்கன்னா உடச்சி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த மாதிரி வீட்டில் செய்கிறதுக்கு தான் இது வந்து வறுத்து எடுக்கணும். அவ்வளோதான். நம்ம இதே மாதிரி எல்லாமே இந்த கட்டையை பயன்படுத்தியே தேய்ச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டோம் எல்லா பருப்புமே. மீதி கொள்ளு மட்டும் நம்ம மிக்சியில் கொஞ்சம் போட்டு உடச்சிக்கலாம். அது இன்னும் வறுக்காமல் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஒரு வேளை மிக்சி கரண்ட் இல்லாதப்பையோ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி ஒரு கட்டை இருந்துச்சுன்னா அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு எல்லா பருப்பும் ரெடி பண்ணி இந்த பாக்ஸில் போட்டுக்கிட்டோம். நம்ம தேவையானப்போ சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். நன்றி.